ஹாய், வெல்கம் டு ஹோம்மேக்கர் லைஃப் தமிழ். மணி சேவிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஈஸியான வழியில் 4 மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சேவ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. முக்கியமாக அந்த 4 மெத்தடும் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த சேவிங்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 50,000 சேலரி வாங்கி என்னால் கடன் அதிகமாக இருக்குது, சேவ் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து 10,000 சேலரி, எனக்கு செலவே சரியாயிடுது, நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிகினர்ஸ்க்கு இப்போ தான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சொல்லக்கூடிய இந்த 4 மெத்தட் யூஸ் பண்ணி 500 ரூபாய், மினிமம் 500 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 1500 வரைக்கும் நம்மளால் சேவ் பண்ண முடியுங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. வாங்க என்னென்ன மெத்தட்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுங்க, நமக்கு வருமானம் வந்ததும், அதாவது சேலரி வந்ததும் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு செலவு வந்து சேமிப்பாக தாங்க இருக்கணும். அதுதான் நான் ஃபஸ்ட்டு மெத்தடுன்னு சொல்லுவேன். நமக்கு ஒரு 10,000 சேலரி அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு 500 ரூபாய் மினிமம் எடுத்து ஃபஸ்ட்டு வச்சிடணுங்க. அதுதான் நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு சேவ். மினிமம் 500 எடுத்து வைக்கலாங்க. உங்களால் 1000 எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் 1000 கூட எடுத்து வைக்கலாம். எடுத்து நம்ம எங்கே வைக்கிறது, எடுத்து எங்கே வச்சாலுமே நமக்கு செலவாயிடும் அப்படின்றவங்களுக்கு நான் லாஸ்ட்டாக வந்து எங்கே வச்சா செலவு ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாங்க. செகண்ட் மெத்தட் இது வந்து கேலண்டர் சேவிங்ஸ்ன்னு சொல்லலாங்க. கேலண்டர் சேவிங்ஸ்னால் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அப்படி எடுத்து வைக்க சொல்லலை நான். ஒரு மாதத்துக்கு 1லேருந்து 31 தேதி இருக்குங்களா, 31வது நாளை விட்டுறலாங்க. எல்லா மாதமும் நம்ம கணக்குக்கு 1 to 30 நாள் எடுத்துக்கலாம். 1ஆம் தேதி 1 ரூபா சேமிக்கணுங்க. அதே மாதிரி 2ஆம் தேதி 2 ரூபா, அப்போ 5ஆம் தேதி 5 ரூபா, 10ஆம் தேதி 10 ரூபா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க. 20ஆம் தேதி 20 ரூபா, 25ஆம் தேதி 25 ரூபா, 30ஆம் தேதி 30 ரூபா, அப்படி நம்ம ஒவ்வொரு நாளைக்குமே எடுத்து வச்சுட்டு வரும்போது அது ஒரு சேமிப்பாக இருக்குங்க. இது வந்து நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஒரு நாளைக்கு 30 ரூபாக்குள்ளே தாங்க நம்மளுக்கு மாதம் ஃபுல்லாகவும் இந்த சேமிப்பு அடங்குது. நம்மளால் 10 ரூபா 20 ரூபா தான் எடுத்து வைக்க முடியாது. 1 ரூபா 2 ரூபா கண்டிப்பாக எடுத்து வைக்கலாம். இது தாங்க நான் 2வது சேமிப்பாக சொல்லுவேன். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 500 ரூபாயாவது சேவ் பண்ண முடியும். நான் கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லி காட்டுறேன். இது மூலிமா எவ்வளோ நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத. இந்த சேமிப்பு குழந்தைங்களும் சேவ் பண்ணலாங்க. கேலண்டர் சேவிங்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க கூட நம்ம சொல்லி கொடுக்கலாங்க. அவங்களுக்கு விளையாட்டாக தினம் அவங்களாம் இப்போ அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 10 ரூபா செலவு பண்ணுறாங்க ஸ்நாக்ஸ்க்கு. அதில் வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 ரூபா 2 ரூபா அப்படிங்கிற விதத்தில் சேவ் பண்ண சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு அடிஷ்னல் டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த சேவ் பண்ண அமௌண்ட்டை நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து அதில் வந்து சேவ் பண்ண அமௌண்ட்டை வந்து அதில் நம்ம போட சொல்லிடலாங்க. என்னோடய பையன் இந்த சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க. நான் ஒருத்தவங்களுக்கு இந்த கேலண்டர் மெத்தடு சொல்லி ரெஃபர் பண்ணி அவங்க இந்த மெத்தட் படி ஃபாலோ பண்ணி கோல்டு ஷீட்டு போட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஜுவல் வாங்க போகிறாங்க. அதுதாங்க இது வந்து நடைமுறையில் உண்டான ஒரு மெத்தடு. கண்டிப்பாக நம்ம வந்து சேவ் பண்ணலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாங்க. தேர்டு மெத்தட் பார்க்கலாம். நம்ம கடைங்களுக்கு போகும்போது பாக்கி மிச்ச காசு வரும் இல்லைங்களா, அந்த மிச்ச காசை கொண்டு வந்து ஒரு பாக்ஸில் கிச்சனில் நம்ம சேவிங்ஸ் பாக்ஸுன்னு ஒன்று தனியாக வச்சுக்கணுங்க. அதில் தான் போடணும். நம்ம உண்டியல் அந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கக்கூடாதுங்க. நம்ம உண்டியல்னாலே யாராவது நம்ம வீட்டில் இருக்கவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா டக்குன்னு இப்படி ஆட்டி ஆட்டி எல்லா காசையும் எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. நம்ம சேமிக்கிற பணத்தை எப்பயுமே ஒரு அடையாளமாக மாற்றணுங்க. அடையாளமாக மாற்றணும் அப்படின்னா ஏதாவது
உபயோகமான பொருளாக நம்ம மாற்றி வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற சேவிங்ஸ்க்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் பண்ணுறோம் செலவு பண்ணிடுறோம் அப்படின்ட்டு நமக்கு மறுபடியும் சேவ் பண்ணுங்கிற தாட்டு வராதுங்க. அதனால் நம்ம எப்பயுமே சேவ் பண்ணுற அமௌண்ட்டை சேஃப்டி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அது எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. இந்த மாதிரி பாக்ஸு, அதே நம்ம வந்து மூடி போட்ட மாதிரி பாக்ஸு அந்த மாதிரி வச்சாலுமே நம்மளால் டக்குன்னு நம்ம வந்து சோம்பேறித்தனமாக அந்த ஓப்பன் பண்ணி போடக்கூட நம்ம மாட்டோங்க, எங்கேயாவது வச்சுருவோம். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கப்பு டம்ளரு, நம்ம அட்டை கப்பு இருக்குது இல்லைங்களா, யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, அந்த மாதிரி வச்சு கூட நம்ம கிச்சனில் வந்து மளிகை சாமான் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் பக்கத்தில் இதை வச்சிடணும். உள்ளடங்க தெரியாமல் வச்சிடணுங்க, யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டு இந்த பாக்கி காசு மிச்ச காசில் வந்து நமக்கு ஒரு அமௌண்ட்டு வரும் இல்லைங்களா, இது ஒரு சேமிப்பாக நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணி நான் சொல்கிறேங்க. இப்போது நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் என்னென்னா 4th மெத்தட் இப்போ பார்த்துடலாங்க. நம்ம வாரானா ஒரு செலவு, வார செலவுன்னு ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா, நம்ம நான்வெஜ் வாங்கும்போது ஆகிற செலவில் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறது, காய்கறி வாங்குகிற செலவில் கொஞ்சம் மிச்சம் பண்ணுறது, வார செலவில் வந்து கொஞ்சமாக மீதி பண்ணி நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கணுங்க. வாரம் 100 ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா அது ஒரு சேமிப்பாகிடுதுங்க. வாரம் 100 ரூபாய் எடுத்து வச்சுருங்க. நம்ம என்னென்ன சேவிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 மெத்தட் தாங்க. என்னென்ன மெத்தட் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சேலரி வந்ததும் ஒரு 500 எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மினிமம் 500 எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கேலண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 1 ரூபா அப்படின்னு எடுத்து வைக்கிறது, 30 நாளைக்கு 30 ரூபா எடுத்து வச்சோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. எவ்வளோ வரும்னா 464 ரூபா வருங்க 30 நாளைக்கு போட்டால். இது ஒரு அமௌண்ட் இல்லைங்களா. இதில் நம்ம 30 ரூபா போடணும்னு கூட இல்லைங்க, 35 ரூபா. உங்களுக்கு 1500 நான் எப்படி வருதுன்னு பார்க்குறேன். பாக்கி வர காசில் வந்து ஒரு 200 ரூபா மினிமம் எடுத்துக்கலாங்க. வார செலவுலேருந்து சேவிங்ஸ் வந்து நம்ம ஒரு 100 ரூபா எடுத்து வச்சா 4 வாரம் 400 ரூபா வருதுங்க. 100 ரூபா எடுத்து வச்சோம்னா 400 ரூபா வரும் 4 வாரத்துக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம கேல்குலேஷன் பண்ணால் 500 ப்ளஸ் 464 ருபீஸ் ப்ளஸ் 200 ரூபா ப்ளஸ் 400 ரூபா ஈக்குவல் டு 1564 ரூபா வருதுங்க. நம்ம ரவுண்ட் ஆஃபாக ஒரு 1500 ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்மளால் மாதத்துக்கு 1500 ரூபா சேமிக்க முடியுங்க. இந்த சேமிப்பு எல்லாருமே பண்ணலாம் கண்டிப்பாக. உங்களுக்கும் இந்த சேவிங்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த 1500 ரூபா சேமிக்க முடியலனாலும் இந்த கேலண்டர் சேவிங்ஸ் வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு 500 ரூபா சேவ் பண்ணலாங்க. ஸோ இந்த மெத்தட் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த ஒரு மெத்தட் வச்சு மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி 500 சேவ் பண்ணலாங்க. சேவ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நகை சீட்டில் கட்டிடலாங்க. இதை மட்டும் சேவ் பண்ணி நகைச்சீட்டில் கட்டுறோம் இல்லைங்களா. இந்த 1500 ரூபாயில் 500 ரூபாய் வந்து நான் தீபாவளி பண்டு சீட்டு போடுறேங்க. 1000 ரூபாயில் வந்து 500 ரூபாய் தீபாவளி பண்டு சீட்டு போடுறேன், 1000 ரூபாய் வந்து நகை சீட்டு கட்டுறேங்க. இதோட 2 வீடியோவுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோட சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த சேமிப்பு முறை ஃபாலோ பண்ணி தாங்க நான் இந்த 2ஓட சேவிங்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நம்ம பார்த்துடலாம். நம்ம கிச்சனில் சேவ் பண்ணாலும் நம்மளே எடுத்துருவோம், இல்லைனா வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா எடுத்துருவாங்க. இந்த மாதிரி நம்ம பாட்டி காலத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எங்கே சேவ் பண்ணுறாங்கன்னா புடவை தாங்க அவங்களோட லாக்கராக சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நம்ம புடவையில் பீரோவில் அடிக்கடி எடுக்காத
சாரியாக பார்த்து நம்ம இந்த மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த சென்டராக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த உள்கொத்தில் இந்த சென்டரான இடத்துல நம்ம வச்சிடணும். இந்த சென்ட்ரு இந்த இடத்துல இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல சென்டர் இடத்துல வச்சிடணும். இங்கே இருக்குது பாருங்கள் அமௌண்ட். இந்த இடத்துல வச்சிட்டோம்னா யாருக்குமே தெரியாதுங்க. பீரோலேருந்து புடவை கீழே விழுந்தாலும் பணம் கீழே விழுவாது. இப்படி மடித்து வச்சிடலாம். இந்த இடமும் ஓப்பன் இல்லை, இந்த இடமும் ஓப்பன் வராது நமக்கு. இந்த மாதிரி வச்சு மடித்து நம்ம பீரோவில் வச்சிட்டோன்னா யாருக்குமே நம்மக்கிட்ட பணம் இருக்கிறது தெரியாதுங்க. ஒரு மாதம் சேர்ந்ததும் நீங்கள் போயிட்டு நகை சீட்லேயோ பண்டு சீட்லேயோ நீங்கள் கட்டிடலாங்க. அப்படி பண்டு சீட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கோஆப்டெக்ஸில் 500 300 இருந்ததுங்க போன வருஷம். முடிய போகுது என்னோடய சீட்டு. அதோட வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் அதில் சேமித்து நம்ம எப்படி என்னென்ன திங்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் கொடுக்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சேமிக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குங்க. அந்த சேமித்த அமௌண்ட்டை அடையாளமாக மாற்றுறதுக்கும் நிறைய வழி இருக்குது. இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக எல்லோரும் சேவ் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.